ஸ்பார்க் இல்ல அது ஷாக். அதில் அபத்தமாக இருக்குது விஜயினுடைய அந்த மேக்கப்பு, அந்த இது பண்ண விஷயங்கள், பின்னாடி செட் ஒர்க்கு எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. பின்னாடி இந்த ஃபால்ஸ் விழுகிற மாதிரிலாம் எத்தனை படத்தில் எத்தனை வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு செட் ஒன்று போட்டிருக்கிறாங்க. அந்த யுவன், அதாவது காதல் கொண்டேன், 7G, புதுப்பேட்டை, இப்போ வங்காத்தா வரைக்கும் அந்த யுவன் எங்கே அப்படின்றதான் ஆச்சரியம். யுவன் போட்ட மியூசிக்கானே நமக்கு தெரியல. ஹிந்தியும் தமிழ் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப தமிழ் ரொம்ப மோசமாக இருக்குது. இதில் என்னன்னா ஒரு பெரிய இது நமக்கு என்னென்னா, யுவன் சங்கர் ராஜா ஒரு மியூசிக் ஃபேமிலி, வெங்கட் பிரபுக்கும் மியூசிக் தெரியும், நடிக்கிற விஜய்க்கும் மியூசிக் தெரியும், மியூசிக் ஃபேமிலி டி ஏஜிங் பண்ணியிருக்காங்க. அது அவர் அப்படியே விட்டுருந்தாலும் நல்லா இருந்தது. இதுக்கு எதுக்கையா போய் இங்கே அமெரிக்காவுக்கெல்லாம் போய் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அங்கே போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி அதை ஏன் பண்ணணும்ன்ற, ஏன் இவ்வளவு சொதப்பல் இந்த படத்தில் அப்படின்ற 500 கோடி ரூபா ப்ராஜெக்ட் சல்லி சிலியா நொறுக்கா வந்தால் சரிதான். வந்த பாடல்கள் 3மே பெருசாக போய் ரீச் ஆகலை. இப்போ என்னென்னா, இப்போ உங்களுக்கு அந்த பாடல் தான் தியேட்டர் ஆடியன்ஸை கூட்டும் ஒரு பெப்பை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ லியோவில் பார்த்தீங்கன்னா அந்த 2 சாங் தான் பெரிய லெவலில் ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணி விடுச்சு. ஆனால் இந்த படத்துக்கு அது இல்லையே. சொன்ன மாதிரி ஆதவன் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே போகுது. அந்த படத்தில் அவ்வளோ டெக்னாலஜிலாம் அப்போ கிடையாது. இன்னைக்கு உள்ள டெக்னாலஜிலாம் அதுவே பெட்டராக இருக்குது. அதை காட்டிலும் இது மோசமாக இருக்குது. அமெரிக்காவில் போய் பண்ணி யுவன் அனிருத் இந்த கம்பேரிசனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். கோட் 3வது சிங்கிள் ஸ்பார்க் அப்படின்னு வெளில வந்தது. இதில் சில ரசிகர்களுக்கே அந்த பாட்டை வந்து பிடிக்கலை அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவனை இன்னொரு பக்கம் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அனிருத் போட்டிருந்தா பயங்கரமாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பாட்டு பிடிச்சிருந்தா உங்களுடைய கருத்து என்ன? ஸ்பார்க் இல்லை அது ஷாக். ஷாக்கு தான். அதாவது அதுக்கு ஏற்கனவே இந்த பாட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோமோ ஒன்று போட்டாங்க. இந்த பாட்டு அவ்வளோ பில்டப்பு பார்த்தா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வச்சு செய்கிறாங்க. விஜய் ஒரு பக்கம், வெங்கட் பிரபு ஒரு பக்கம், யுவன் சங்கர் ராஜா ஒரு பக்கம். ஏன்னா ஆல்ரெடி முன்னாடி ஒரு 2 பாட்டு வந்துருச்சு. முதல் பாட்டு அந்த சாம்பியன் போடு அந்த பாட்டு, அதுவும் பெருசாக இல்லை. அடுத்து ஒரு மெலடி சாங்கு அது நினச்சா அது பவதாரணிக்கு ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி பாட்டு, அதுவும் ரொம்ப பழைய பாட்டு, அவர் பாட்டு மாதிரியே இருக்குது. சரி, இந்த பாட்டு ஒரு பெருசாக ஒரு கேலப்பிங்காக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்ததில் இந்த பாட்டும் பெருசாக இல்லை. அதில் அபத்தமாக இருக்குது விஜயினுடைய அந்த மேக்கப்பு, அந்த இது பண்ண விஷயங்கள், பின்னாடி செட் ஒர்க்கு எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. பின்னாடி இந்த ஃபால்ஸ் விழுகிற மாதிரிலாம் எத்தனை படத்தில் எத்தனை வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு செட் ஒன்று போட்டிருக்கிறாங்க. அதில் கூட ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணல. ஏதோ ஒரு ஃபார்மெட்டில் இல்லாமல் இருக்குது. எதிர்பார்ப்புகள் வந்து இல்லை. நமக்கு என்னென்னா, அந்த யுவன், அதாவது காதல் கொண்டேன், 7G, புதுப்பேட்டை, இப்போ வங்காத்தா வரைக்கும் அந்த யுவன் எங்கே அப்படின்றதான் ஆச்சரியம். யுவன் போட்ட மியூசிக்கானே நமக்கு தெரியல. பெரிய ஏமாற்றம் தான் அது. தமிழில் பாட்டு அவ்வளோ தூரம் நல்லா இருக்கலனாலும் ஹிந்தியில் கேட்கும்போது நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு சில கருத்துக்களும் இருக்குது. அது நீங்கள்? ஆமாம், ஹிந்தி வெர்ஷன் நானும் கேட்டேன். அது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓரளவுக்கு இந்த அளவுக்கு சொல்லப்போனால் மொக்கையாக இல்லாமல் ஓரளவுக்கு கேட்குற மாதிரி இருக்குது. ஓரளவு ஹிந்தி வெர்ஷனில் வந்து சிங்கர் மாற்றிருக்கிறாங்க, வேறு சிங்கரு. அது கொஞ்சம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றிருக்கிறாங்க. அந்த கொஞ்சம் பீட் கொஞ்சம் கூட்டின மாதிரி இருக்குது. அதனால் ஹிந்தி வெர்ஷன் நல்லாயிருக்கு. தமிழ் ரொம்ப இதாக இருக்குது. கம்பேர் பண்ணி ஹிந்தியும் தமிழ் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப தமிழ் ரொம்ப மோசமாக இருக்குது. இதில் என்னென்னா ஒரு பெரிய இது நமக்கு என்னென்னா, யுவன் சங்கர் ராஜா ஒரு மியூசிக் ஃபேமிலி, வெங்கட் பிரபுக்கும் மியூசிக் தெரியும், நடிக்கிற விஜய்க்கும் மியூசிக் தெரியும், மியூசிக் ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து ஏன் அப்படி பண்ணாங்க? நான் நினைக்கிறேன் ஒரு ரொம்ப மெனக்கிடுவாங்கல்ல. இவனை கேஷுவலாக விட்டுருந்தா கூட அசாலை போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப நீங்கள் இந்த முக்கியமான படம், ஒரு பெரிய ஹிட்டு, அதாவது அரசியல் கட்சி ஆரம்பிக்கப்பட வர படம், மியூசிக்கெலாம் நம்ம வந்து பெருசாக சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஓவர் எடுத்தோம்னா ஒரு விஷயம் வந்து ரொம்ப இதாயிரும். நீ பார்த்துட்டே ஒரு விஷயத்தை ரொம்ப பண்ணோம்னா அது வந்து சரியாக வராது. அந்த மாதிரி எல்லாரும் ஓவர் கான்ஃபிடென்ட்டோட அந்த மாதிரி பண்ண விஷயம் ஒரு சரியாக குழஞ்சி போச்சு. அதனால தெரியலை. அது ஒரு பெரிய அளவில் போது நிறையா அந்த இது வேறு பண்ணியிருக்காங்க. நம்ம டிஏஜிங் பண்ணியிருக்காங்க. அது அவர் அப்படியே விட்டுருந்தா நல்லா இருந்துப்பார். இதுக்கு எதுக்கையா போய் இங்கே அமெரிக்காவுக்கெல்லாம் போய் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அங்கே போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி அதை ஏன் பண்ணணுன்றேன். விஜய்க்கு நடிக்கக்கூடிய விஜயே எல்லாருக்கும் தெரியும் இப்படி தான் இருப்பாருன்னு. வெளியில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிஏஜிங் பண்ணி அதை என்ன பண்ண போகிறீங்க? அது வந்து படத்தில் பெருசாகவே ஒட்டலை. விஜயின் மாதிரியே தெரியல. கருணாசுர அண்ணாச்சி மாதிரி இருக்குன்னு சொல்லி மீம்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எடுத்து வச்சு ஏறக்குறைய அது ஒன்றா தான் இருக்குது. அப்புறம் இன்னொரு கன்னட ஆர்டிஸ்ட் ஒருத்தர் வச்சு பேலன்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் விஜயாவே விட்டுருக்கலாம். அவர் அப்பயும் போல இருந்திருப்பார். எல்லாருக்கும் விஜய் தெரியுமே. அதுவும் பெருசாக ஒன்றில். ஏன் இவ்வளவு சொதப்பல் இந்த படத்தில் அப்படின்ற 500 கோடி ரூபா ப்ராஜெக்ட்டு சல்லி சிலியா நொறுக்கா வந்தால் சரிதான். ஓகே சார். இப்போ வெங்கட் பிரபுவை பொறுத்த வரைக்குமே அவர் மாநாட்டு அந்த படத்தில் கூட பெருசாக ஹைப்பே கிரிக்கெட் ஆகல. அதே மாதிரி
அந்த பாட்டுமே பெருசாக ஹிட் ஆகலை. ஒரே ஒரு சாங் தான் இருந்துச்சு, அதுவும் பெருசாக இல்லை. ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக்காக பயங்கரமாக இருந்தது. அந்த மாநாடு மாதிரி இந்த கோட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, ரீ ரெக்கார்டிங்கை பொறுத்த வரைக்கும் யுவன் அடிச்சுக்கிற முடியாது. அந்த அதில் ஸ்டஃப்லலாம் இது பண்ண முடியாது. இந்த பாட்டு விஷயத்தில் தான் ஏதோ ஒரு ஒரு மிஸ்கம்யூனிகேஷனா இல்லாட்டி சரியாக வந்து ஜெல்லாகலையான்னு தெரியல. ரீ ரெக்கார்டிங்கில் யுவன் தன்னுடைய வேலையை காமிச்சார். வெங்கட் பிரபு ஸ்கிரிப்ட் வைஸில் வெங்கட் பிரபுவை நம்ம அவ்வளோ ஈஸியாக இட போட்டுற முடியாது. நான் ரொம்ப மெனக்கட்டு எடுத்திருக்க படம். அந்த பாடல் விஷயம் மட்டும்தான் இப்போ நம்ம பேசுகிறோம். பாடல் வந்து பெருசாக இல்லை. மற்றபடி ரீ ரெக்கார்டிங் படம்ங்கிறதெல்லாம் வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஓரளவு நல்லா பண்ணியிருப்பாங்கிறது தான் தோணுது. வந்த பாடல்கள் 3மே பெருசாக போய் ரீச் ஆகலை. இப்போ என்னென்னா, இப்போ உங்களுக்கு அந்த பாடல் தான் தியேட்டர் ஆடியன்ஸை கூப்பிட்டு வரும். ஒரு பெப்பை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ லியோவில் பார்த்தீங்கன்னா அந்த 2 சாங் தான் பெரிய லெவலில் ஒரு பெரிய ஹைப்பை க்ரியேட் பண்ணி விடுச்சு. ஆனால் இந்த படத்துக்கு அது இல்லையே. ஏன்னா எலெக்ஷன் கட்சி ஆரம்பித்த பிறகு வரக்கூடிய படம். 2வது அதுலேயே ஒரு எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்பும் இல்லை. 2வது ஒரு பாட்டும் பெருசாக இல்லை. இப்போ இந்த ராயன்லாம் போச்சுன்னா இந்த 2 பாட்டு தான் ஒரு 3 நாள் ஃபுல் பண்ணி விடுச்சு தியேட்டரை. அதுக்கு படம் பார்த்த பிறகு அது வேறு விஷயம், வேறு மாதிரி ஆயிடுச்சு. அந்த பாடல் தான் தியேட்டருக்கு ஆடியன்ஸ் இழுத்து வரும், படத்துக்கு ஒரு பெப்பை கிரியேட் பண்ணும். அது இல்லையே. அப்படிங்கும் போது இன்றைக்கி படமே 4 நாள் 5 நாள் தானே ஓடுது. அந்த எதிர்பார்ப்பு, அந்த ஓப்பனிங் இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் ரீதியாக ஏற்கனவே பெரிய பாதிப்பு. ஏற்கனவே நமக்கு சேட்டலைட் பெருசாக இல்லை, ஓடிடி பெருசாக பிஸ்னஸ் ஆகலை, ஸ்ட்ரைக் வேறு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இந்த படம் வந்து எக்கச்சக்க பட்ஜெட்டு. அமெரிக்காவில் போய் ஏஜிங் பண்ணியிருக்கேன்றாங்க, அங்கே போய் அதை பண்ணியிருக்கேன்றாங்க, மாஸ்டரிங் லண்டனில் பண்ணியிருக்கேன்றாங்க. என்ன எதுக்காக பண்ணாங்கன்னு தெரில. ஆனால் வந்து பாடல் பெருசாக தான் 3 நாள் ஃபுல்லாகும். அது எப்படி இருக்குங்கிறது ஒன்றும் பெருசாக இல்லை. ஒரு படத்தில் ஏதாவது விஷயங்கள் பண்ணியிருக்காங்களாங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே சார். இப்போ டிஏஜிங்கை பொறுத்த வரைக்கும் ஆதவனில் சூர்யா அவர்களுக்கு ஒரு இது பேட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. அதையும் இதையும் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ அப்பயே கேஎஸ் ரவிக்குமார் அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு ஒரு 10 வயசு பையனை சூர்யாவை காமிச்சிருப்பார். ஆனால் இதில் வந்து அமெரிக்காவுக்கு போனாங்கன்னாங்க, ரொம்ப டெக்னிக்கலாக தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்தாலும், ஆனால் அந்தளவுக்கு படத்தில் விஜய் அவர்கள் இந்த பாட்டில் பார்க்கும்போது அந்தளவுக்கு பெருசாக தெரியலையே அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்காது. ஆனால் உண்மைதான், அது ஆச்சரியமாக தான் இருக்குது. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி ஆதவன் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே போகுது. அந்த படத்தில் அவ்வளோ டெக்னாலஜிலாம் அப்போ கிடையாது. இன்றைக்கி உள்ள டெக்னாலஜிலாம் அதுவே பெட்டராக இருக்குது. அதை காட்டிலும் இது மோசமாக இருக்குது. அமெரிக்காவில் போய் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஸ்டுடியோவில் போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி வெயிட் பண்ணி ஏற்கனவே 2-3 தடவை யூஎஸ் போயிட்டு வந்தார் வெங்கட் பிரபு. ரொம்ப மெனக்கட்டு ஏன் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை இவங்க கொடுத்த டிசைன் அப்படியான்னு தெரியல. ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு. ஆனால் அந்த ரெஃபரன்ஸுக்கு இது மேட்ச் ஆகாமல் போச்சான்னு தெரியல. இல்லை அவங்க ஸ்டைலே விட்டுருந்தா அவங்க பண்ணியிருப்பாங்களான்றது தெரியல. ஏதோ ஒரு மிஸ் மேட்ச் ஆகிருக்கு. இந்த டிஏஜிங்கில் விஷயத்தில் ஏதோ ஒரு மிஸ் மேட்ச் ஆகிருக்கு. படத்தில் அதை எப்படி சரி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்போ லியோவாக இருக்கட்டும், இல்லை அதற்கு முன்னாடி வந்த ஒரு கடைசி 5 படங்களாக இருக்கும், விஜய் அவர்களோட படம்னாலே பயங்கர ஹைப்பு ஒரு கிரியேட் ஆகிருக்கும். ஈவன் கொரோனா டயத்தில் மாஸ்டருக்கே அவ்வளோ ஹைப் இருந்தது. ஆனால் கோட்டுக்கு அந்த அளவுக்கு ஹைப் இல்லை. இத்தனைக்கும் வெங்கட் பிரபு மானான்னு ஒரு ஹிட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃப்ளாப் கொடுத்துருக்காரு. அதனாலயா சார்? எதனால்? இல்லை, அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னா ஒரு ஃபீல்டை விட்டு போகிறாரு. ஒரு நடிகை எப்படி திருமணம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க மார்க்கெட் போயிடும். நடிகர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்தாங்கன்னா அவங்க அந்த ரசிகர் சோர்ந்துருவாங்க. அடுத்து வராது, அடுத்த 2 படத்தோட பாட்ட போகிறாரு அப்படிங்கிறது ஒரு மென்டலியாக அவங்க வந்து சோர்வாயிருவாங்க. அது ஒரு பெரிய மைனஸ் இந்த படத்துக்கு. ஒரு படங்கள்லாம் முடிச்சுட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும் அவர். அதுக்கு இந்த படம் பண்ணுறேன், அதுக்கு அடுத்த படத்தை பண்ணுறேன், அதுக்கு அடுத்து தான் நான் அரசியலுக்கு போகிறேன் அப்படின்னு ஒரு லைனப் போட்டது படத்துக்கு. அது ஒரு பெரிய மைனஸ். இதெல்லாம் பாதிக்கப்பட போகிறது யாருன்னா ப்ரொடியூசர் தான். அது ஒரு பெரிய பாதிப்பு. பாட்டும் பெருசாக இல்லை. வெங்கட் பிரபு நீங்கள் சொன்ன வெங்கட் பிரபுக்கு மேலே ஒரு இது இருக்குது. பட் ஸ்கிரிப்ட் வைஸ் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்கணும். ஓகே சார். யுவன் அனிருத் இந்த கம்பேரிசனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் யுவன் அனிருத் கம்பேர் பண்ணவே கூடாது. யுவன் தான். அது இன்றைக்கி யுவன் வந்து இந்த பாட்டை மட்டும் பேசணும்னா அது சரியாக இல்லை. ஆனால் யுவனுடைய ஹிட் இருக்கு இல்லையா, ஹிட் லிஸ்ட், அதெல்லாம் வந்து பெரிய பெரிய பிளே லிஸ்ட்டு. அனிருத் இப்போ தான் அந்த வந்துகிட்டு இருக்கிறார். ஆனால் கம்பேரிசனே நம்ம அனிருத் விஸ் யுவன் பண்ணக்கூடாது. யுவன் வந்து ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டார். 1-2 கிடையாது, நிறையா பண்ணிட்டார். இன்றைக்கி ஏகப்பட்ட பேருடைய மொபைலில் யுவனுடைய பிளேலிஸ்ட் இல்லாமல் இருக்காது. அந்த பிஜிஎம்மாக இருக்கட்டும், பிஜிஎம்மில் வந்து யுவன் அடிச்சுக்கவே முடியாது இன்றைக்கி வரைக்கும். அதுலாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இன்றைக்கி கரண்ட் ட்ரெண்டுக்கு அனிருத் நிற்கிறார். கரண்ட் வந்து இன்றைக்கி அனிருத் தான் இன்றைக்கி நம்பர் 1 இருக்கிறார். அந்த யுவன் வந்து இந்த நேரத்தில் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் ரேஸில். அவ்வளோதான். பிஜிஎம்மை பொறுத்த வரைக்கும் ஈவன் லாஸ்ட்டாக கருடனில் கூட அவ்வளோ தூரத்துக்கு போட்டிருந்தார். ஆனால் இந்த கிளிம்ஸ் ஒன்று வந்தது, அதில் கூட அந்தளவுக்கு பிஜிஎம் சரியாக வரல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. விஜய் அவர்கள் எப்போவுமே ஸ்கிரிப்டில் கொஞ்சம் தலையிடுவார் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி மியூசிக்லேயும் தலையீடு இருக்குமா சார்? இல்லை, இதெல்லாம் பார்க்குறப்ப தலையீடு இருந்திருக்குமோன்னு சந்தேகம் வருது இல்லையா? யுவன் மியூசிக் மாதிரியே கிடையாது. அப்படிங்கும் யுவனுக்குன்னு ஒரு டச் இருக்குது, அந்த டச்சும் கூட கிடையாது. அப்படிங்கும் போது யாரும் இன்டர்ஃபியர் ஆகிருக்காங்களாங்கிறது ஒரு சந்தேகம். விஜய் இன்டர்ஃபியர் ஆகிருக்காரா, இல்லை வெங்கட் பிரபு ரொம்ப ஓவராக இன்டர்ஃபியர் ஆகிருக்காரா? உள்ள எல்லாருமே மியூசிக் தெரிஞ்ச ஆட்கள். ஆளுக்கு ஒன்று கை வைக்கிறப்ப என்ன ஆகும்?
அந்த மாதிரி இப்போ நான் கொஞ்சம் உப்பு அள்ளி போடுறேன், நீ கொஞ்சம் அள்ளி போடு, நீ கொஞ்சம் அள்ளி போடுங்கிற மாதிரி கணக்கு வந்துடக்கூடாது. அந்த மாதிரி ஆயிடுச்சோங்கிறது தான். இப்போ யாரோ ஒருத்தவங்க கண்ட்ரோலில் விட்டுருந்தாங்கன்னா சரியாக வந்திருக்குமோன்னு தெரியல. ஆனால் இவனுடைய டச்சே இல்லையே. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த முதல்ல வந்த கிளிம்ஸ் வீடியோலையும் அந்த டச்சில் ஏதோ ஃப்ளூட் பீட்டு மாதிரி ஏதோ ஒன்று போட்டுட்டு அது பெருசாக ஒன்றும் மேட்ச் ஆகாமல் இருக்குது. ஒரு கிளம்ஸ் வீடியோ போடுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பவர் வேணாம் அவங்களுக்கு. அதுக்கு வந்து ஒரு டிவைன் வாய்ஸ் மாதிரி ஒரு மெலடியாக ஒன்று போட்டு அது வந்து பெருசாக அது ரீச் ஆகாமல். இந்த பாட்டுமே ஓப்பனிங் அப்படி தான் போட்டிருக்காங்க. ஒரு பெருசாக ஒன்றும் இல்லாமல் இருக்குது. இன்டர்ஃபியர் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது, சந்தேகமாக தான் இருக்குது. ஓகே சார். ஒரு பக்கம் காமெடியாக ஒரு மீம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அஜித் ரசிகர்கள் தான் இவனும் வெங்கட் பிரபுவும். ஸோ அதனால் விஜய் திட்டமிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க. அது காமெடியாக இருந்தாலும் அதையும் ஒரு ஆர்கியூமெண்ட்டாக எடுத்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது சும்மா ஜாலியாக மீம்ஸாக போடுறாங்களே ஒழிய அதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இவனுடைய லைஃப் இருக்குது. வெங்கட் பிரபுக்கு அடுத்தடுத்து படங்கள் கிடைக்கும். இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டில் வெங்கட் பிரபு போட்டு விட்டாருன்னா அடுத்த இப்படி வாய்ப்பு கிடைக்கும். அது விஜய்க்கு பிரச்சனை கிடையாது. இந்த அடுத்த படம் பண்ணிட்டு அதோட அரசியல் போயிடாரு. அடுத்து படம் பண்ணணும்ல உங்களுக்கு வெங்கட் பிரபு. இவ்வளோ பெரிய படம் கொடுத்து இவ்வளோ பட்ஜெட் கொடுத்து நீங்கள் பண்ணல அப்படின்னா அடுத்து பட வாய்ப்புகள் வெங்கட் பிரபு தானே சிக்கலாகும். அப்படிங்கும் அதெல்லாம் இருக்குது. அவரோட லைஃப்பில் அது ஒரு பெரிய படம்ங்கிறது ரொம்ப நாள் கழித்து மங்காதாவுக்கு அடுத்து பெரிய படம் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு ஒரு பெரிய பட்ஜெட் படம் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது அவரோட லைஃப் அதுலலாம் அந்த சும்மா மீம் போட்டிருக்கிறாங்க, சும்மா காமெடியாக போட்டிருக்காங்க, அதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே சார். தொடர்ந்து இப்போ தமிழ் படங்களை பொறுத்த வரைக்கும் கங்குவா இருக்கட்டும், கங்குவாவோட ஃபர்ஸ்ட் சிங்கிளாக இருக்கட்டும், இல்லை கோட்டோட அந்த 3 சிங்கிள்ஸாக இருக்கட்டும், பெரிய அளவில் பாட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணலையோ அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ராயன் உங்களுக்கு இப்போ சாங் ஹிட்டு தான். இப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ராயன் பெரிய ஹிட்டு, சாங்குமே மியூசிக்காக பெரிய ஹிட்டு ராயன். நீ சொன்ன மாதிரி கங்குவா பெருசாக இல்லை. அப்புறம் வந்துட்டு தங்கலானும் பெருசாக ஒட்டாமல் இருக்குது. இது எல்லாமே ஏன்னா அந்த ஜிவி வந்து ஆல்ரெடி நடிக்க போயிட்டார். அவர் வந்து அதில் பிஸியாக இருக்கிறாரு. சில படங்களுக்கு ரீரெக்கார்டிங் அவர் பண்ணுறது கிடையாது, வேறு ஆளுகிட்ட கொடுத்து தான் பண்ணுறாரு. இப்போ வடங்கான் படத்துக்குலாம் சாம் சிஎஸ் தான் ரீரெக்கார்டிங் பண்ணுறாரு, ஜிவி கிடையாது. ஆனால் ஒரு பக்கம் நடிக்கிறது அந்த பக்கம் போனதால் கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல ஜிவி. அதனால் அது ஜிவியோடைய அந்த அவுட்புட் வர மாட்டேங்குது. இவர் தேவஸ்ரீ பிரசாத், அவர் உங்களுக்கு தெலுங்கு வாசம் அப்படின்னு நிறையா இருக்கும், அது நமக்கு பெருசாக ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது. மற்றபடி இங்கே இருக்கக்கூடிய அனிருத் நல்லா தான் பண்ணுறாரு, மியூசிக் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏஆர் ரஹ்மான் பண்ணுறாரு, ஜிவியும் ஒரு சில படங்கள் நல்லா பண்ணுறாரு. இந்த இப்போ லைனப்பில் இருக்க படத்தில் பெருசாக மியூசிக்கெல்லாம் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. ஓகே சார். கம்பேரிட்டிவ்லி தங்கலானை விட கங்குவாவுக்கு ஹைப் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. அதுவும் அவங்க பேசுகிற ப்ரொடியூசர் அவர்கள் ஞானவேல்ராஜ் அவர்கள் பேசும்போது ரொம்ப ஹைப்பை எடுத்து பேசுகிறாரு. கிட்டத்தட்ட பார்ட் 1 கூட வேணால் நீங்கள் கிளாஸ் விட்டுக்கலாம், பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2க்குலாம் உங்களால் கிளாஸ் விட முடியாது அப்படின்றாரு. கமல்ஹாசன் இந்தியன் 2 பண்ணது காரணமே இந்தியன் 3னாரு. ஸோ இந்த ஹைப்பை பார்க்கும்போது ஒரு பக்கம் அஞ்சானுக்கு இதே அளவுக்கு தான் ஹைப்பை கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்குது. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஓப்பனாக சொல்லணும்னா கங்குவாவுக்கு போய் எதிர்பார்ப்புலாம் கிடையாது. தங்கலானுக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு கூட கங்குவாவுக்கு கிடையாது. தங்கலான்ங்கிறது ஒரு பீரியட் படம், ரஞ்சித் படம் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. கங்குவா வந்து சிறுத்தை சிவா பண்ணுறாரு. சிறுத்தை சிவாவுக்கு இது புது அட்டம்ட்டு, புது களம். அவர் ஒரு கமர்ஷியல் டைரக்டர், கேஎஸ் ரவிக்குமார் மாதிரி ஹரி மாதிரி பரபரப்பான படம் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர். அவர் ஒரு பீரியட் படம் பண்ணுறாரு. வந்திருக்கக்கூடிய அந்த டீசர் ட்ரெய்லரு மற்றதெல்லாம் அந்த சம்மந்தப்பட்ட காட்சியெல்லாம் பார்க்குறப்ப பெருசாக வந்து இம்ப்ரெஸ் ஆகலை, பெருசாக போய் ஒட்டலை. அதான் உண்மை. அந்த பாடலாம் கூட ரிலீஸ் ஆனிச்சு, அது நிறையா சோஷியல் மீடியா என்ன பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம். தங்கலான் அப்படி கிடையாது. தங்கலான் வந்து ஆல்ரெடி ப்ரூவ்டு ரஞ்சித் அந்த மாதிரியான படங்கள் பண்ணி படத்தில் கெட்டப் வைஸாக இருக்கட்டும், அந்த பேக் ட்ராப்பாக இருக்கட்டும், எல்லாமே புதுசாக இருக்குது, புது களமாக இருக்குது. அப்போ நீங்கள் கங்குவா தங்கலான்னு பார்க்குறப்ப தங்கலான் தான் இருக்குது. கங்குவாவுக்கு இருக்குது, பட் அந்த சூர்யா ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, பெரிய தேட்டரிக்கெல்லாம் ஒரு ஹிட் இல்லை அப்படின்னு. தயாரிப்பாளர் வந்து அவருடைய இதில் சொல்கிறார், காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு இல்லையா, அதனால் அவருடைய ஹைப்பில் சொல்கிறாரு. அதில் எதுவும் உள்குத்து இருக்காங்கிறது தெரியல, படம் வந்த அப்புறம் தான் தெரியும். ஓகே சார். எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணீங்க. மிக்க நன்றி சார்.